ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சுங்க சமையல் வீடியோ போட்டு. பசங்களுக்கு வேற லீவ் விட்டுருக்காங்க சனி ஞாயிறு. அம்மா எங்களுக்கு சமோசா செய்யத்தான்னு கேட்டாங்க. சரி சமோசா தான் செஞ்சுருப்போம், வாங்க பார்க்கலாம். 2 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மாவு நல்லா சப்பாத்திக்கு வர மாதிரி செஞ்சு வச்சுக்கலாங்க. மாவு பிசையும் போது எண்ணெயும் ஊற்றிக்கலாம். சப்பாத்திக்கு நல்லா எப்படி ஸ்மூத்தா இருக்குதோ அந்த மாதிரி தாங்க இதுவும். சூப்பரா பிசைந்து வச்சுட்டேன். சப்பாத்தி சைஸ்ல பிசைந்து வச்சுட்டுங்க. நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்கலாம். வெங்காயம் சமோசா தேவையானதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கினேன். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சமோசாவுக்கு தேவையான மசாலா காரம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மாவுலையும் உப்பு சேர்த்துருக்கேன். சரி, மசாலாலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சமோசான்றதுனால வெங்காயம் அதிகமா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், தலை கலிக்காச்சு. சூப்பரா சாப்பிட்டா வந்திருக்கு. கையில தொட்ட உடனே அப்படியே பஞ்சு பஞ்சு மாதிரி இருக்கு மாவு. இந்த லெவலுக்கு மொத்தம் உருண்டு பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்லயே சப்பாத்தி ஷேப்ல செஞ்சுட்டோம். இது வந்து சூடு பண்ணிக்கலாம். நல்லா லைட்டா சூடு பண்ணா போதும். நம்ம கைக்கு ஒட்டாத அளவுக்கு பரவாயில்ல. இது மாதிரி நல்லா வந்தது. இப்ப எடுத்துடலாம். சித்தி, நான் ஹெல்ப் பண்ற குடு சித்தின்னு எங்க பையன் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கான். ஷேப்ல கட் பண்ணிக்கணும். இத ஸ்கொயர் இதெல்லாம் கூட வேஸ்ட் ஆகாது. அப்படியே எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணி வீட்ல அப்பப்போ சிப்ஸ் மாதிரி சாப்பிடலாம். எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவான். அம்மா வந்து இந்த கோன் ஷேப் பண்ண வராதுன்னாங்க, அதனால நான் தான் பண்றேன். இப்போ வந்து மசாலா வந்து உள்ளா போட்டுக்கலாம். இப்போ வந்து பேஸ்ட் போடணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பேஸ்ட் போட்டு எல்லாம் ஒட்டிக்கினேன். இது வச்சுனா எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சிடலாம். ஃபர்ஸ்ட்ல பசங்க வேதாவும், மிது, சுபாஷ் இவங்க 3 பேர் நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நம்ம எடுத்து சமோசா ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அது எண்ணெயில் போடலாம். நல்லா மொறு மொறுன்னு சமோசா வரும். எண்ணெய் வேதாவும் சுபாஷும் பண்ணியிருக்காங்க. சமோசா நல்லா நிறமாறிச்சு. எடுத்துடலாம். இப்போ மொறு மொறுன்னு சமோசா வீட்லயே செஞ்சு பாருங்க. பசங்களுக்கு தினமும் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டாங்க. சூப்பரா வந்தது. பசங்களுக்கு தேவையான சமோசா ரெடி ஆயிடுச்சு. பசங்களை உட்கார வச்சு சாப்பிட வைக்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, வாங்க பாக்கலாம். சமோசா சாப்பிடுங்கப்பா, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்லுங்க. கூட உட்காந்து சாப்பிடலாம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்றேன். சூப்பரா இருக்குது. உண்மையாவே நம்ம வீட்டுல இருக்கிற பொருள் வச்சுதான் நம்ம செஞ்சோம். உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்குது. எங்க வீட்டுல இருக்கிற வச்ச பொருள் தான் நானும் செஞ்சேன். நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.